வணக்கம். இது ரேடியன்ட் சோலார் சக்தி கும்பகோணத்திலிருந்து மேலும் ஒரு சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன். இது எங்கன்னு பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறை பக்கத்துல உள்ள முத்தாழ்வார்பட்டிங்கிற ஒரு கிராமத்துல வந்து மணிகண்டன்ங்கிற விவசாயிக்காக வந்து ஒரு 5 HP சோலார் வாட்டர் பம்ப் வந்து இன்ஸ்டால் நடந்துட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து வீட்டுக்கு பக்கத்துலயே போர்வெல், வீட்டு மேலேயே நம்ம வந்து சோலார் பேனல் வைக்கிறதுனால ரூட் டாப் டைப்ல வந்து நம்ம சோலார் பேனல் வச்சுட்டு கீழே மவுண்ட் பண்ணி ஃபுல்லாவே காங்கிரீட் போடுற மாதிரி நடந்துட்டு இருக்கு. இந்த வீட்டுல இருந்து ஒரு 600 அடி இருக்குமான 600 அடி இந்த பக்கமா கொஞ்சம் தள்ளி வயல் இருக்கு. அந்த வயலுக்கு இங்க இருந்து பைப் லைன்ல எடுத்துட்டு போற மாதிரி நம்ம பம்ப் செட்டப் எல்லாமே வந்து இவ்வளவு தூரத்துக்கு பைப் லைன்ல போற மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்பதான் வேலை போயிட்டு இருக்கு. இன்னும் அடுத்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன அப்டேட் என்னங்கிறத சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து மத்தியான நேரத்திலே பூஜையை போட்டு கொடுத்துட்டு மதியானம் மோட்டரை இறக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நாம இப்போ பூஜையெல்லாம் போட்டுட்டு காவு கொடுத்துட்டு இப்போ மோட்டரை நம்ம வந்து இறக்கிட்டு இருக்கோம். மேலே நம்ம ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே நிப்பாட்டியாச்சு. இன்னும் பேனல் மட்டும் மாட்டல. இவங்க அர்ஜென்ட்டாக கேட்டதுனால இப்போ மோட்டரை இறக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் மாட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கோம். இப்போ மோட்டரை இறக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம இறக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இது டோட்டல் போர்வெல் டெப்த் வந்து 300 அடி. இதில் வந்து 250 அடிக்கு வந்து நம்ம இறக்க போகிறோம். மொத்தம் அவங்க கேட்டது வந்து 280 அடிக்கு. இருந்தாலும் இப்போ 250 அடி நிப்பாட்டினா போகுதுன்னு சொன்னதுனால இப்போ 250 அடிக்கு இறக்குறோம். மீதி உள்ள பைப்பு கேபிள் வந்து அவங்க ஹேண்டல் பண்ணிட்டு பண்ண போகிறோம். மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5 HP 100 மீட்டர் ஹெட் வந்து பம்பு கொடுக்குறோம். 2 இன்ச் டெலிவரி உள்ள மாதிரி கொடுக்குறோம். இதுக்கான பைப்பு கேபிள் ரோப்பு எல்லாமே இன்க்ளூடிங் எல்லாமே கம்ப்ளீட் செட்டப் இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு பார்த்தாலே லைவா காட்டணுங்கிறதுக்காக தான் நம்ம இதை இந்த மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம், வேலை செஞ்சுட்டே இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வந்து கஸ்டமர் சொன்ன மாதிரி வந்து அவங்க நல்ல நேரத்தில் சாமி கும்பிடணும், அதனால முன்னாடி இறக்கணும்னு சொன்னதால மோட்டர் மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் இறக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் போட்டு வச்சிருந்தோம். இப்போ நம்ம பேனலை ஏற்றிட்டு நம்ம ஃபுல்லாகவே கனெக்டிங் வயரிங் எல்லாமே நம்ம முடிச்சுட்டு மோட்டர் ஆன் பண்ணணும். அவங்க நல்ல நேரத்தில் மோட்டர் இறக்கணுங்கிறதெல்லாம் அதை மட்டும் இறக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையை நம்ம பார்த்தோம். ஏற்கனவே நம்ம ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் போட்டு வச்சிருந்தோம். இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம ஹை எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர், நம்ம முன்ன சொன்ன மாதிரி வந்து ஹை எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னா இந்த ஹை ரூஃப் ஸ்ட்ரக்சரிங். இதுல வந்து நம்ம டோட்டல் கிட்டே வந்து நம்ம எப்பொழுதும் போல சக்தி பேனல் தாங்க. சக்தி பம்ப்ஸ், சக்தி பேனல், மோட்டர், பம்ப் கண்ட்ரோலர் எல்லாமே நம்ம வந்து சக்திக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்த்தாலே தெரியும் ஃபுல் செட்டப்மே நம்ம போட்டாச்சு. ஃபுல் எல்லா பேனலுமே, அதாவது 575ல 10 பேனல் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஹை எலிவேட்டட் நம்ம லாங் வியூலேருந்து எடுக்கும்போது என்ன ஹை ரூஃபிங் வந்து எவ்வளோ ஹைட் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். கீழே வந்து எல்லாமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி நல்ல இடம் இருக்கும். இதில் வந்து என்னென்னா பார்த்துட்டீங்கன்னா இவங்க வீடுக்கு பக்கத்தில் போரு, இங்கேருந்து ஒரு 600 மீட்டர் 800 மீட்டர் தள்ளி வயல் இருக்கு. அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி இங்க இருந்து அவங்க பைப் லைன்ல தண்ணி கொண்டுட்டு போற மாதிரி கேட்டாங்க. ஃபர்ஸ்ட்ல அவங்க கேட்கும் போது என்ன சொன்னாங்க, இது தண்ணி போகுமா, இவ்வளவு தூரம் போகுமா என்னன்னு ரொம்ப சந்தேகமா கேட்டாங்க. ஆனா நீங்க எவ்வளவு தூரம் கொண்டுட்டு போகணும்னு சொல்லுங்க, அந்த அளவுக்கு நான் வந்து மோட்டர் ஸ்டேஜ் பம்ப் நம்ம கொடுத்து நம்ம எடுத்துட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க தண்ணியை போட்டு வெளியில எடுத்த ஒருபாடு தான் பார்த்த ஒருபாடு ஓகே இது போகும். அது இல்லாம கையோடய அவங்க பைப் லைன் எல்லாம் ஏற்கனவே போட்டு இருந்தாங்க. அந்த பைப் லைன்ல கனெக்ட் பண்ணி அங்க செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ஓகே நல்லா போகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே ஃபீட்பேக் கொடுத்தாங்க. இது போல உங்களுக்கு உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வயலுக்கு வந்து போர்வெல் இருக்கு பட் ஈபி கிடைக்கல, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் கம்ப்ளீட் செட்டப் சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் 5 வருஷம் வாரண்டியோட நாங்க வந்து செஞ்சு கொடுப்போம். நன்றி, வணக்கம். Yes.